மணி வந்து 6:50 ஆகுது. இங்கே பாருங்க, ஏதாவது தெரியுதா? கம்பம் மட்டும் தெரியுது, ரோடு தெரியுது, வண்டி வருது. இவ்வளோ பெரிய கம்பம் இருக்குது. ஆனால் இந்த கம்பம்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு லைட் இல்லை இந்த ரோட்டில். யாராவது நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேஃப்டியே கிடையாது, லைட்டே கிடையாது. பாருங்க, இதுதான் வந்து இந்த ஆட்சியிலலாம் இருக்கிறது. ஒரு லைட் கிடையாது. லேடிஸ்லாம் போகிறாங்கன்னா ஒரு சேஃப்டி கிடையாது. இந்த இடத்துலலாம் இருட்டாக இருக்குது. அந்த தலைவுலேருந்து தளவு வரைக்கும் நான் இந்த இருட்டிலே நடந்து வந்தேன். இத்தனை கம்பம் இருக்குது, ஒரு கம்பத்தில் கூட ஒரு லைட்டு கிடையாது, ஒரு சேஃப்டியாக ஒன்றும் இல்லை. என்ன இதுதான் தமிழ்நாட்டில் பிரமாதமாக நடக்குது ஆட்சி. ஆஹா, சூப்பர். இந்த மாதிரி யார் யார் இருக்கிற இடத்துலலாம் சூரியகாண்டம்பாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிச்சி புழுக்களும் கொசுக்களும் பாப்பா சொல்ல முடியாத அளவுக்கு. அதை நான் நிறையா தட்டி போட்டிருக்கேன், நிறையா சொல்லியாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. யாருமே வந்து அதை பற்றி ஸ்டெப் எடுக்கவே இல்லை. இன்னும் யாரும் வந்து எதுவுமே கேட்கல. ஒரே சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி ஜனங்க நடந்து போகிறது? ஒரு லைட்டு கிடையாது, இருட்டில் நடந்து போகணும் அவ்வளோ தூரம். ஒரு பின்னாடி யாரோ ஒரு திருடங்கிருட வந்தால் கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஊரில். எங்கள் ஊர் டிச்சியை பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக க்ளீன் பண்ண கிடையாது, அப்படியே தான் இருக்குது அந்த டிச்சி. இவ்வளோ கேவலமாக இருக்குது. புதுசாக ஏதாவது ஆட்சி வரும்போது தான் அந்த ரோடு போடுவாங்க, புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டுவாங்க. இங்கே ஒரு மில்லு இருக்குது, அந்த மில்லில் எரியிற லைட்டு மட்டும்தான் இங்கே தெரியும். மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை, இருட்டு. இங்கே பாருங்கள், இருட்டில் நடந்து வர்றோம். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஊர்லலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள்.